ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கொடைக்கானல் விலாகோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், நாங்கள் கொடைக்கானல் வந்து கிளம்பியிருக்கோன்னு சொல்லிட்டு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வியூ பாயிண்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 11:30 ஆகுது. ஸோ நாங்கள் ரூமுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. குருப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஏற்கனவே வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வந்து ரூம் வந்து கொடுத்துருவாங்க. டீலக்ஸ் ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் ரிசப்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ ரூம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். பட் ரூம் வந்து ஓகே தான், எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ரூம்லேயே இருக்க போகிறது இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது ரூமு. என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பெரிய மிரர் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அதுக்கு பக்கத்தில் பெட்டு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கலாம் இந்த பெட்டில். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பில்லோஸ், பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் 2 டவல் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அது பால்கனி. இந்த சைடில் வந்து டிவி, அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்ரூம் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வார்ட்ரோப் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த பால்கனி வந்து பார்க்கலாம். ஸோ வார்ட்ரோப் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தது. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்பேஸாக தான் இருந்தது. ஸோ தாராளமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த சைடில் ஒரு டைனிங் டேபிள், 2 சேர் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம ரூமுக்கு கூட ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்து சாப்பிட்லாம், அதனால அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இருந்தது, ஸ்க்ரீன்ஸ்லாம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் கெட்டில் கொடுத்துருந்தாங்க, 2 கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஜக் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அது வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பால்கனி வந்து பார்க்கலாம். ஸோ பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டேபிள், 2 சேர் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் பால்கனி யூஸே பண்ணல. பட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரூமில் ரொம்ப நேரம் இருக்க போகிறோம் அப்படின்னா காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமு. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த ரூம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெளியில் போனோம். நாங்கள் வந்து லேக் பக்கத்துலேயே வந்து ரூம் வந்து புக் பண்ணதால் ஸோ லேக்கும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். போட்டிங் வந்து நாங்கள் போயிருந்தோம். கிளைமேட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு கரெக்டாக எப்படின்னா 12 o'clock ஆனாலே கொடைக்கானல் வந்து மழை பெய்யுது. நல்ல மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போட்டிங் வந்து போயிருந்தோம். போட்டிங் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போயிருந்தோம். நிறைய பேர் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.